தாய்ப்பாலுக்கு மாற்றான உணவுப் பொருள் இது. மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, ஆட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, எந்த பால் கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு செயற்கையாக கொடுக்கக்கூடிய வேற மிருகத்தோட பால் கெடுதல் தான். தாவரங்கள் இருந்து வரக்கூடிய பால் நல்லது. பால்கள் கெடுதல் குறைவு. ஆனால் விலங்குகள் இருந்து வரக்கூடிய பால் பால் கண்டிப்பாக கெடுதல் வரும். ஓபியம், மார்பின், கஞ்சா எல்லாம் போதைப் பொருள். இந்த பாலில் இருந்து இந்த போதைப் பொருள் உற்பத்தி ஆகும். இந்த கேலக்டர்ஸ் உடம்புல அதிகமாக சேரும்போது முடி கொட்டும் தலையில். நிறைய இளைஞர்கள் ஜிம்மில் போய் பால் போடுற வே புரோட்டீன் ஒன்று சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் முதல்ல வேகமாக வளரும், அப்புறம் வேகமாக போயிடும். அந்த பன்னீர் சாப்பிட்றவங்க சீக்கிரம் கேன்சர் வரும். பிளட் கேன்சருக்கே இப்போ முக்கியமான காரணம் பால் தான். மாட்டோட பால் எடுத்து குடிக்கிறது எப்படி சைவம்? பால் சைவ உணவே கிடையாது. மாடு அது கழுத்தில் ஒரு சின்ன கட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து 1 லிட்டர் எடுப்பான். 1 லிட்டர் எடுத்து வறுத்து சாப்பிடுவான். அது சைவமா அசைவமா? கடையில் மில்க் ஷேக்குன்னு ஒன்று வைக்கிறான். பச்சை பாலை தான் கலக்கிறான். அந்த பாலில் அந்த வைரஸ் உள்ள போகும். சீஸ் சைவமா அசைவமா? சீஸ் சைவம் தான் சொல்கிறாங்க. அவன் சொல்லுவான் சீஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? சீஸ் சாப்பிட்றவங்க எல்லாருமே கண்ணுக்குட்டியோட குடலை சாப்பிட்றாங்கன்னா 30 லட்சம் பசுக்களை ஒரே நாளில் கொண்டு நாசனம். 30 லட்சம். சடன் இன்ஃபென்ட் சிண்ட்ரோம் பிரபலப்படுத்தின முதல் ஆள் இளங்கோவடிகள். அவருக்கு பிரைஸ் கொடுக்காம மெல்போர்ன் டைரக்டரை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களை வச்சு என்னுடைய சக்திக்கு இந்த குறிப்பிட்ட பானம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துறாங்க இல்லையா? அயோக்கியத்தனம். நாளுக்கு எது நம்ம பேசுறது மகா பெரிய குற்றம். நான் அதை செய்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Arc, ranked number 18 in India by IIR. GRT शुभ आरंभम. GRT Jewelers. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு மாற்றான உணவுப் பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துணவுப் பொருள்னு சொல்லி நிறைய அறிமுகப்படுத்துகிறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தலைமையமாக கொண்ட ஒரு நிறுவனம் அவங்க தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகர் இருக்குது, இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வயசுக்குள்ளாவே இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருட்களை நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஓகே. குழந்தைங்களுக்கு இந்த 4வது மாதத்தில் வேறு பால் கொடுக்கணுங்கிறது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. அது இந்த வெளிநாட்டு மருந்து கம்பெனிகள் 4 மாதத்தில் குழந்தைங்களுக்கு மாற்று உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை உண்டு பண்ணி அதை எல்லோரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த 4 மாதத்தில் வேற்று உணவு தாய்ப்பால் போதுமான அளவு இருந்தால் மாற்று உணவு தேவையே இல்லை. குறிப்பாக பாலும் கோதுமையும் பாலும் அரிசியும் சில வைட்டமின்ஸ் சேர்ந்து மாற்று உணவுகள் நிறைய வருது. அது எல்லாமே ஒரு வகையில் கெடுதல் தான். ஓகே. அதில் செயற்கையாக சுகர் சர்க்கரை ஆட் சேர்க்குறாங்க. அந்த செயற்கையாக சேர்க்கக்கூடிய சர்க்கரை என்னன்னு அவங்க சொல்கிறதில்ல. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜெண்டா அல்லது சாதாரண கரும்பு சர்க்கரையா அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. அதில் அவங்க எழுதுறதில்லை. அதுக்கு பதிலாக நேச்சுரல் ஸ்வீட்டனர்ஸ் ஆடட் அப்படி தான் போடுறாங்க. ஓகே. எல்லா டின்லேயும் அப்படி தான் எழுதுறாங்க, வித் நேச்சுரல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ். அது என்ன ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்னு எழுதுறதில்ல. அதனால் அதை பற்றி நான் கருத்து சொல்கிறதே சரியாக இருக்காது. சார், இப்போ ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலை தாண்டி வேறு சத்து தேவைப்படுமோ? கண்டிப்பாக. ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிற தாய்மார்கள் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைய கொடுத்தா போதும். ஓகே. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கிராமத்துல எல்லாம் கிடைக்கக்கூடிய சத்து மாவு கஞ்சிங்கிறத தயாரிக்கலாம். அரிசி, கேழ்வரகு, பொட்டுக்கடலை இந்த 3 சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கு தேவையானதை தயாரிக்க முடியும். வறுத்து வச்சுக்கலாம். அந்த 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 பொடியை தண்ணீரில் கலந்து சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். என்ன செயற்கையான பால் எல்லாமே கெடுதல் தான். மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, ஆட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, எந்த பால் கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு செயற்கையாக கொடுக்கக்கூடிய வேற மிருகத்தோட பால் கெடுதல் தான் பண்ணும். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை தவிர்த்து வேற எந்த பால் கொடுக்கூடாது. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் கூட அப்படி தான்.
ஒரு வயசு வரைக்கும் ஒரு வயசு இல்லை, குறைந்தபட்சம் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கணும். அதுக்கப்புறம் எந்த பாலும் தேவையில்லை. இப்போ யாரும் வந்து 2 வயசு வரைக்கும்லாம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க? கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓகே. கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி கொடுத்தாலும் 1 வயசுக்கு அப்புறம் நிறுத்திடுறாங்க, கட்டாயமாக நிறுத்துறாங்க. இது தேவையில்லை. கண்ணு எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ நாள் கொடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இல்லை, இப்போ தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு நிறைய வந்து இந்த மாட்டுப்பால் இதுதானே வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். மாட்டுப்பால்ங்கிறது நான் வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஓகே. அது தாய்ப்பால் தவிர வேணுமானா சோயா பால் கொடுக்கலாம். சோயாவிலேருந்து தயாரிக்கிறாங்க பால். ஓ இந்த பால் வந்து நல்லது. சோயா பால், தேங்காய் பால், ஓ இந்த மாதிரி வந்து நம்ம பருத்தி பால் நல்லா வருது. தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய பால் வரக்கூடிய நல்லது. பால்கள் கெடுதல் குறைவு. ஆனால் விலங்குகள்லேருந்து வரக்கூடிய பால் வந்து பால் கண்டிப்பாக கெடுதல் பண்ணும். என்ன மாதிரியான கெடுதல் உண்டாக்கும் சார்? விலங்குகள்ல இருந்து குடிக்கிற பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு நமக்கு சாதாரணமாக 3 வயசு வரை மூளை வளரும். ஓகே. கருவிலேருந்தே வளரும், 3 வயசு வரைக்கும் வளரும். அதுக்கப்புறம் மூளை வளராது. மூளை கொஞ்சம் சைஸ் பெருசாகும், செல்லு பெருசாகும், ஆனால் வளர்ச்சி கிடையாது. ஸோ அந்த 3 வயசு வரைக்கும் தாய்ப்பாலில் உள்ள லாக்டோஸ்ங்கிற பொருள் தேவை. அப்படி கொடுக்க முடியாதவங்க மாற்று பால்கள் சொன்னேன், சோயா மில்க்கு, கோகனட் மில்க்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். மாட்டுப்பாலோ அல்லது ஆட்டுப்பாலோ குடிக்கிறதுனால அவங்களுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கும். ஏன்னா மாடில் இப்போ எல்லாம் A1 A2ன்னு 2 வகையான மாடு இருக்குது. நம்ம நாட்டில் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய காராம் பசுக்கள் எல்லாம் A2, ஒட்டகம் A2, ஆடு, எருமை இதெல்லாம் A2 மில்க்கு. இப்போ வரக்கூடிய இந்த கலப்பின பசுகள் எல்லாமே A1. ஓகே. A1ங்கிறது கேசின்னு பாலில் ஒரு புரதம் இருக்குது. மேஜர் புரதம் தான், 80% கேசி புரதம் கேசின். இந்த கேசின் வந்து இந்த A1 அனிமல்ஸில் A1 கேசின்ல 209 அமினோ ஆசிட் இருக்கும். 209 அமினோ ஆசிட். ஓகே. அதில் 67வது அமினோ ஆசிட் வந்து A1 மில்கில் ஹிஸ்டிடின் இருக்கும். ஹிஸ்டிடின் அது ஒரு 20 அமினோ ஆசிட்ல ஒரு அமினோ ஆசிட். A2 மில்கில் அது ப்ரோலின் இருக்கும். ஓகே. இந்த அமினோ ஆசிட் அந்த நம்ம குடலில் போய் அந்த கேசின் டைஜஸ்ட் ஆகும்போது நம்ம குடலில் கூட இருக்கக்கூடிய நொதிப்பொருள்கள் அந்த கேசின் புரதத்தை ஓகே 7வது அமினோ ஆசிட் இருக்கிற இடம் வந்து ஹிஸ்டிடின் அதில் கட் பண்ணும். அதில் ஒரு சின்ன கட்டிங் வரும். அதே இடத்துல ப்ரோலின் இருந்தால் அது கட் ஆகாது, அது வேறு தாண்டி போயிடும் அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இந்த 7 அமினோ ஆசிட் சேர்ந்த இதுக்கு பேர் BCM7, பீட்டா கேசோ மார்பின். ஏன்னா அது கேசின்லேருந்து உற்பத்தி ஆகுது. 7 அமினோ ஆசிடு. மார்பின் ஏன் சொல்கிறோன்னா, மார்பின் உங்களுக்கு தெரியும், அது ஒரு போதைப்பொருள். ஓபிஎம் மாதிரி, ஓபிஎம், மார்பின், கஞ்சா எல்லாம் போதைப்பொருள். இந்த பாலில் இருந்து இந்த போதைப்பொருள் உற்பத்தி ஆகுது. 1 டம்ளர் பால் குடிக்கிறதும் 1 மாத்திரை மார்பின் சாப்பிட்றதும் சமம். ஆனால் இது எல்லாருக்கும் அப்சர்வ் ஆகாது. குடலில் பெருங்குடலை தாண்டி மோஷனில் போயிடும் அந்த பீட்டா கேசோ மார்பின். 20% குழந்தைங்களுக்கு, அதுவும் குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு குடல் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதுக்கு பேர் நாங்கள் லீக்கி இண்டஸ்டைன் அல்லது ஒழுகும் குடல்னு சொல்லுவோம். அந்த லீக்கி இண்டஸ்டைன் இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்டா கேசோ மார்பின் அப்சார்ப் ஆகும். அதாவது வந்து இந்த குடல் வந்து ரொம்ப இன்னும் முழுமையான வளர்ச்சி அடையாது, முழுமையான வளர்ச்சி இருக்காது. ஓகே. அதனால இந்த சாதாரணமாக அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் அப்சார்ப் ஆகும். 7 அமினோ ஆசிட் சேர்ந்த ஒரு துண்டு அப்சார்ப் ஆகாது. இது யாருக்கு அப்சார்ப் ஆகும்னா லீக்கி இண்டஸ்டைன் இருக்கிறவங்களுக்கு அப்சார்ப் ஆகும். ஒழுகும் குடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இது உடம்புல சேர்ந்து நேராக மூளை போய் பாதிக்கும். மூளை வளர்ச்சி ரொம்ப சென்சிட்டிவான பீரியட், அப் டு 3 years. அந்த காலத்தில் எந்த ஒரு விஷம் சாப்பிட்டாலும் அது மூளையை தான் பாதிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து A1 மில்கில். A1 மில்க். A2 மில்க் நல்லதா? A2 மில்கில் இந்த நோய் வராது. ஆனால் வேறு நோய்கள் நிறைய இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே. மீதி நிறைய நோய் இருக்குது. இந்த ஆட்டிசம்ங்கிற நோய் வராது. இந்த மூளையோட சிறு பாதிப்பு வந்து மினிமல் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன், MBDன்னு சொல்லுவாங்க. ஓகே. மூளையோட சிறு பாதிப்பு, பெரிய பாதிப்பு கிடையாது, உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் மூளையோட செயல்திறன் பாதிக்கப்படும். இப்போ நிறைய ஆட்டிசம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஆட்டிசத்தை விட இப்போ 100 பங்கு அதிகமாகிடுச்சு. என்னோட அனுபவம் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் புக்கிலே வந்துடுச்சு. இந்த ஆட்டிசம் அதிகமானதுக்கு இந்த பீட்டா கேசோ மார்பின் உற்பத்தி பண்ணக்கூடிய A1 மில்க் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்கள் நம்ம நாட்டில் குறைஞ்சது 1 லிட்டராக, எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 லிட்டராக பால் குடிக்கணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஓகே. இந்த 1 லிட்டர் பால் குடிக்கிறதில் ஈக்குவல் டு ஒரு 3 மார்பின் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு
கேச மார்பின் உற்பத்தி ஆகும். ஓகே. இது குடலோட குழந்தைக்கு ரத்தத்தில் போய் அதோட மூளை வளர்ச்சியை பாதிக்கும். ஸோ பிறக்கும் குழந்தைக்கும் ஆட்டிசம் வரக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் A1 மில்க்கு சாப்பிட்றவங்க. நம்ம நாட்டில் இப்போ எல்லா வெளிநாட்டு பசுகளையும் இறக்குமதி பண்ணுறாங்க. வெளிநாட்டு காளைகள்லேருந்து இதை விந்து எடுத்து இங்கே உள்ள பசுகளை இது பண்ணுற கற்பை சினைப்படுத்துகிறாங்க. இதனால நம்ம நாட்டிலேயும் இந்த A1 அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் A2 தான் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த வெண்மை புரட்சி வந்த பிறகு A1 மில்க் அதிகமாகிடுச்சு. இந்த A1 மில்கில் இவ்வளோ கெடுதல் இருக்குது. ஏன்னா இப்போ பால் பொருட்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அவ்வளோ விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பால் மட்டும்தான் கெடுதலாம். இப்போ நம்ம வந்து தயிராக பயன்படுத்துகிறோம், மோராக பயன்படுத்துகிறோம். பாலாக சாப்பிடும்போது பாலில் லாக்டோஸ்ன்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த லாக்டோஸ் 80% மாதிரி நம்மளை மாதிரி 80% பேருக்கு டைஜஸ்டே ஆகாது ஆஃப்டர் 1 இயர். ஓகே. டைஜஸ்டே ஆகாது. லாக்டோஸ் தான் பாலில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை. ஆனால் இது சிலருக்கு ஒரு 20% மனிதர்களுக்கு லாக்டோஸ் டைஜஸ்ட் ஆகும். இந்த லாக்டோஸ் டைஜஸ்ட் ஆகும்போது குளுக்கோஸ் கேலக்டோஸ்னு 2ஆக பிரியும். இந்த குளுக்கோஸ் பிரச்சனை இல்லை, அது டைஜஸ்ட் ஆகி போயிடும், ரத்தத்தில் கலந்து செரிமானம் ஆகிடும். இந்த கேலக்டோஸ்னு ஒரு பொருள் இருக்குது, நேராக மூளையில் போய் படியும். மூளையில் ஹிப்போகாம்பஸ் ஓவரில் போய் படியும். தைராய்டு ஓகே. இந்த மாதிரி ஆர்கன்ஸில் போய் அந்த கேலக்டோஸ் படியும். ஐலென்ஸ் கண்ணில் உள்ள குழி ஆடி இருக்கு இல்லையா, அதில் போய் அந்த கேலக்டோஸ் படியும். பார்வை குறைபாடு. அதனால 20% பேர்களுக்கு கேட்ராக்ட் நோய் வரும். ஓகே. ஓவேரியன் ஃபெயிலியர் வரும். சீக்கிரம் ஏஜுக்கு வருவாங்க, வந்து சீக்கிரமே ஸ்டாப் ஆகிடும். பீரியட் சீக்கிரம் ஸ்டாப் ஆகும். ஓவேரியன் ஃபெயிலியர், ஓவேரியன் கேன்சர். ஸோ இன்னும் அதிகமாக இந்த கேலக்டோஸ் வந்து உடம்புல அதிகமாக சேரும்போது முடி கொட்டும் தலையில், சீக்கிரம் முதுமைத்தன்மை வரும். இது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ப்ரூவ்டு. 7 நாள் தொடர்ந்து கேலக்டோஸ் ஒரு எலிக்கு கொடுத்தா அந்த எலிக்கு சீக்கிரம் டபுள் மடங்குல வேகமாக வயசாகிடும். உடம்பெல்லாம் ஸ்டிஃப் ஆகி முதுமைத்தன்மை வந்துடும். அது 80% பேருக்கு லாக்டோஸ் டைஜஸ்ட் ஆகும், பிரச்சனை இல்லை. மீதி 20% பேருக்கு இது வரும். 20% நம்ம ஜனத்தொகை பொறுத்து பெரிய நம்பர். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் 20% எவ்வளவு? ரொம்ப பெருசு, 20 கோடிக்கு மேலே. இப்போ ஆமாம், அதனால் வந்து இவ்வளோ பேருக்கு அந்த பால்னால கெடுதல் தானே வருது. நம்ம வந்து இப்போது இந்த தாய்ப்பாலை தவிர்த்து எந்த பால் குடித்தாலும் பிரச்சனை வரும். குறிப்பாக அந்த ஜிம்முக்கு போகிறாங்களா, அதை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய இளைஞர்கள் ஜிம்மில் போய் பால் போடுற வே ப்ரோட்டீன் ஒன்று சாப்பிட்றாங்க. பாலில் 2 வகையான ப்ரோட்டீன் இருக்குது. ஒன்று கேசின், அது சொல்லிட்டேன், அது டைஜஸ்ட் ஆகாது. இன்னொன்று வே ப்ரோட்டீன். பாலில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டிங்கன்னா மேலே மிதக்கிறது பன்னீர், கீழே இருக்கிறது வே ப்ரோட்டீன். அந்த வே ப்ரோட்டீன் தான் ஜிம் இல்லைலாம் பவுடராக கொடுக்குறான். அந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்களுக்கு சீக்கிரம் முதுமைத்தன்மை வரும், தலையில் முடிக்கட்டும், அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் முதல்ல வேகமாக வளரும், அப்புறம் வேகமாக போயிடும். ஸோ அந்த ஜிம்மில் கொடுக்குற ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிடவே கூடாது, வே ப்ரோட்டீன். ஓகே. இப்போ எல்லாருமே பன்னீர்னு ஒன்று சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. பெரிய இண்டஸ்ட்ரி. பன்னீர் வந்து கேசின். பாலில் இப்போ நீங்கள் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சோ இல்லை ஏதாவது ஒரு ஆசிடை போட்டாலோ மேலே மிதக்கக்கூடியது பன்னீர். அந்த பன்னீர் சாப்பிட்றவங்க சீக்கிரம் கேன்சர் வரும். ஏன்னா பன்னீர் தான் கேசின். ஸோ ஓவேரியன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், பிளட் கேன்சருக்கு இப்போ முக்கியமான காரணம் பால் தான். ஏன்னா இந்த பன்னீர் தான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது ஒரு இது மாதிரி குறவு. சைவம்னா பால் சாப்பிடாத சைவம். பால் சைவ உணவே கிடையாது, அது மாட்டோட மாடிஃபைடு பிளட். ஸோ பால் சைவம்னு சொல்லுக்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஓகே. இப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு ட்ரைப் இருக்குது. மாடு வந்து அங்கெல்லாம் ஒரு 500-600 கிலோ இருக்கும். அது கழுத்தில் ஒரு சின்ன கட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து 1 லிட்டர் எடுப்பான். டெய்லி 1 லிட்டர் எடுத்து வறுத்து சாப்பிடுவான். அது சைவமா அசைவமா? அசைவம் தான். அசைவம் தான். ஏன்னா நாங்கள் சைவம்னு சொல்கிறான். ஏன்னா நாங்கள் மாட்டை கொல்றது இல்லையே, நீங்களும் அப்படி தான் பண்ணுறீங்க. மாட்டோட பால் எடுத்து குடிக்கிறது சைவம், எப்படி சைவமா? ஸோ பச்சை பாலாக குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. பால் பாக்கெட்டை கட் பண்ணி அப்படியே குடிக்கிறான். இல்லை, இன்னைக்கு நிறைய கடையில் ஜூஸ் கடைகளில் வந்து அப்படி தான். கடையில் மில்க் ஷேக்குன்னு ஒன்று வைக்கிறான். பச்சை பாலை தான் கலக்கிறான். அந்த பாலில் அந்த வைரஸ் உள்ளே போகும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். ஐஸ்கிரீம் பச்சை பாலில் தானே தயாரிக்கிறாங்க, கொதிக்க வச்ச பாலில் தயாரிக்கிறாங்க. ஸோ ஐஸ்கிரீம்லேயும் அந்த வைரஸ் இருக்கும், போவைல் லுக்கீமியா வைரஸ்.
ஆனால் எல்லாருக்கும் கேன்சர் வராது. அது நான் சொன்ன மாதிரி தான். நம்ம உடம்புல நிறைய பேருக்கு கேன்சர் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த எதிர்ப்பு சக்தி அந்த கேன்சரை வராமல் தடுத்து வச்சிருக்கு. அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ரத்த புற்றுநோய் வருது. அதனால தான் இப்போ இந்த பால் வெண்மை பிரச்சனை வந்த பிறகு புற்றுநோய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகே. இன்னொரு கொடுமை என்னென்ன, சீஸ்ன்னு ஒன்று வருது. சீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. நான் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சின்ன வயசு கிராமங்களில் கிடையாது. இப்போ எல்லா பெட்டி கடையிலையும் சீஸ் விற்கிறான். சீஸ் வந்து சைவமா அசைவமா? சீஸ் சைவம் தான் சொல்றாங்க. அவன் சொல்லுவான். சீஸ் எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா? 1 லிட்டர் பாலில் 25 மில்லி கண்ணுக்குட்டியோட எக்ஸ்ட்ராக்ட், குடல் எக்ஸ்ட்ராக்ட். ஓ. கண்ணுக்குட்டியெல்லாம் ஆண் கண்ணுக்குட்டியெல்லாம் 6 மாதத்துக்கெல்லாம் கொன்னுடுவான். கொன்று கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவான். பெண் குட்டிகளை மட்டும் வளர்ப்பாங்க. அது என்ன பசு வந்து பிரச்சனை பலன் கொடுக்கும். ஆண் குட்டிகளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ கிராமங்களிலே காளைகள் கிடையாது. ஸோ அந்த ஆண் கண்குட்டிகளை 6 மாதத்துக்குள்ள கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவான். அதோட குடல் ஸ்டமக்கில் 4 பகுதி உண்டு. கண்ணுக்குட்டிக்கு 4 ஸ்டமக் உண்டு. அதில் ஒரு ஸ்டமக்கில் அந்த உற்பத்தி பண்ணோம். அது வந்து ரென்னெட்டுன்னு ஒரு என்சைம் உற்பத்தி ஆகும். அந்த ரென்னெட்டை அந்த பேக்கை கட் பண்ணி தனியாக எடுத்துருவாங்க. கண்ணுக்குட்டியோட அந்த பேக்குக்கு தான் விலை அதிகம், ஸ்டமக் பேக். அதுலேருந்து ரென்னெட்டுன்னு எடுக்கிறாங்க. ஸோ 1 லிட்டர் பாலில் 25 மில்லி ரென்னெட் போட்டால் தான் கேசின்னு வரும். ஓ. ஸோ நீங்கள் சீஸ் சாப்பிட்றவங்க எல்லாருமே கண்ணுக்குட்டியோட குடலை சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம பால் கூடவே கூடாதுன்றது வந்து ரொம்ப அழுத்தமாகவே சொல்லணும். நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லுவேன். ஏன்னா பால் குடிக்கிறவங்களுக்கு தான் கேன்சர் பல மடங்கு அதிகமாக வருது. குறிப்பாக ஓவேரியன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். ஓகே. 15 வருஷம் தொடர்ந்து குழந்தையிலேருந்து பால் இதெல்லாம் எந்த இது ஆய்வு நடத்தப்பட்டதா இதை பற்றி? நூற்றுக்கணக்கான ஆய்வுகள் இருக்குது. அதுவும் மிகப்பெரிய பத்திரிகைகளில், மருத்துவ பத்திரிகைகளில் இந்த ஆய்வுகள் வந்திருக்கு. என்னோட புக் 2 இருக்குது. மெல்ல கொல்லும் பால்னு ஒன்று எழுதியிருக்கிறேன். மில்க் தட் கில்ஸ் இன்னும் ஆங்கில புத்தகமும் எழுதியிருக்கிறேன். இந்த 2 புத்தகத்திலையும் போதுமான ஆதாரங்களை கொடுத்துருக்குறேன். ஓகே. இந்த ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் என்னை விட்டு வச்சுருக்காங்க. இல்லாட்டி என்ன கேஸ் போட்டு என்ன உள்ளே தள்ளிவிடுவாங்க. பாலுக்கு எதிராக பேசுகிறது மகா பெரிய குற்றம். நான் அதை செய்துக்கிட்டு இருக்கேன். இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி உலகத்தில். நார்வே, ஸ்வீடன், நியூசிலாந்து அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறதே பால் தான். நிச்சயமா. பாலை ஒழிச்சிட்டு அந்த நாடுகள் சர்வைவாக ஆக முடியாது. கண்டிப்பாக. அதனால் பாலுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்காங்க. எம்எல்ஏ எடுக்காத காரணம் அந்த புத்தகம் எல்லா ஆதாரங்களும் கையில் வச்சுருக்கேன். ஸோ நான் தான் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளே வந்து சத்து மாவு தயாரிச்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம் கிடையாது. சின்ன விஷயம். ஆமாம். அதுக்கடுத்து வேற அந்த தாய்ப்பாலை தவிர்த்து வேற எந்த பாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம நீங்கள் அழுத்தமாக சொல்கிறீங்க சார். மேட் கவ் டிசீஸ் ஒன்று இருக்குது. மேட் கவ் டிசீஸ். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு எருமை ராயபுரத்தில் கண்ணா பின்னான்னு ஓடி எல்லாரையும் குத்தி புரட்டி போட்டதுன்னு நியூஸ் படிச்சிருப்பீங்க ஒரு வாரத்துக்கு முன்னால். ஓகே. எருமாடு அது எல்லாரும் ரேபிஸான்னு சந்தேகப்பட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் ரேபிஸ்னா இந்த வெறி நாய்க்கு கடிச்சு வந்து அது கிடையாது. அது மேட் கவ் டிசீஸ். மேட் கவ் டிசீஸ் பைத்திய பசு நோய், சிம்பிளாக சொல்கிறாங்க. பசுவுக்கு வரக்கூடிய ஒரு பைத்தியம். பசுவோட அதுக்கு ஒரு காரணம் இந்த மாடுகள் முன்னால எல்லாம் புல்லு சாப்பிடும். இப்போ அப்படி இல்லை, மாட்டு தீவனம் போடுறான். மாட்டு தீவனத்தில் என்ன போடுறான்? முட்டை தோடு, கழிவு எலும்பு இதெல்லாம் பொடி பண்ணி அதோட சில விவசாய பொருள்களையும் சேர்த்து குருணையாக போடுறாங்க. அந்த எலும்பு பொடியிலேருந்து இந்த மோசமான கிருமி ஒன்று பரவுது. பிரயான் அப்படின்றது, PRION. பிரயான் ஒரு கிருமி. அது 1000 டிகிரி ஹீட் பண்ணால் கூட சாகாது. 1996 நினைக்கிறேன் பிரிட்டனில் இருந்த கிருமி வேகமாக பரவிச்சு. உடனே அரசாங்கம் என்ன பண்ணான்னா 30 லட்சம் பசுக்களை ஒரே நாளில் கொண்டு நாசம் பண்ணோம். 30 லட்சம் பசுக்களை கொண்டனால பிரயான் ஒழிஞ்சிருச்சுன்னு ஒரு மூட நம்பிக்கை கொண்டு பண்ணுறான். ஆனால் பிரயான் ஒழியவே இல்லை, இன்னும் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா உடனே நோய் உண்டு பண்ணாது. 30 வருஷம் ஆகும். நீங்கள் இன்னைக்கு உங்கள் உடம்புல பிரயான் கிருமி போனால் 30 வருஷம் கழிச்சு தான் பாதிப்பு வரும். கை நடுங்கும், கை காலெல்லாம் உதறல் எடுக்கும், அப்படியே உடம்பு வளைச்சிடும், அப்புறம் மூளை பாதிக்கும். அவங்க செத்து போகிறது மூளை பாதிப்புனால. ஓகே. அதுக்கு பேர் பஞ்சிப்பொதி மூளை நோய், BSC, போவைன் ஸ்பாஞ்சிபாம் என்செபலோபதி. இந்த பிரயான்கிறது மோசமான கிருமி. அது இல்லாத மாடே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பால் வந்து அவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். அதனால் வந்து அதை தவிர்க்கணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் அது போக வந்து இந்த மாற்று உணவுன்றது வந்து நம்ம வந்து சத்து கஞ்சி இந்த மாதிரி தான் வச்சு அந்த மாதிரி தான் தயாரிக்கணும். ஸோ இந்த இப்போ விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே அயக்கத்தனம். அது குறிப்பாக இந்த பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களை வச்சு என்னுடைய சக்திக்கு
இந்த குறிப்பிட்ட பானம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா, அது மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய செய்தியே கிடையாது. இன்னொன்று நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், இதையும் சொல்லிடுறேன். இந்த 1 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்க பசும்பால், அதாவது தாய்ப்பால் இல்லாத வேற பால் குடிச்சிட்டு தொட்டிலில் கிடத்தின காரணம் இல்லாமல் செத்து போயிடும். ஓகே. இது நம்ம நாட்டில் உலகம் முழுவதும் ஒரே இதுதான். 6% 6% 1006 குழந்தைங்க என்ன காரணம்னு தெரியாமலே செத்து போயிடும். கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பால் வந்து குழந்தைங்களுக்கு அலர்ஜி உண்டு பண்ணும். அலர்ஜினால நுரையீரலில் கோழை தேங்கும். அது தொட்டில் போட்டுட்டு அம்மா போயிடுவாங்க. அது தூங்கி மூச்சு திணறி செத்து போயிடும். இது பேர் சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம். இது நம்ம நாட்டில் இதை எப்போ இது எப்போ பிரபலம் ஆச்சுன்னா 2014 மெல்போர்ன் ஒன்று சினிமா எடுத்தான். மெல்போர்ன் ஒரு ஈரானியன் கப்பல் வந்து மெல்போர்னுக்கு வேலைக்கு போவாங்க. ஆமாம் ஆமாம். அந்த ஒய்ஃப் வந்து பக்கத்து வீட்டு ஹஸ்பண்ட் வந்து காலேஜில் படிக்கிறான். ஒய்ஃப் வந்து பக்கத்து வீட்டு குழந்தைங்கள பாதுகாக்கிற வேலை. அதுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்கும், குழந்தை செத்து போயிடும். இவங்க 2 பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவான். கடைசியில் அவங்க ரொம்ப சட்ட போராட்டம் நடத்தி இது சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம், நாங்கள் கொல்லலை, எங்களுக்கு கொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ 2014 பிறகு தான் இந்த நோயை பற்றி விவரம் வந்தது. ஆனால் உண்மையான விவரம் எங்கே இருக்குது தெரியுமா? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் இளங்கோவடிகளை தான் இது முதல்ல எழுதினவர். என்ன எழுதியிருக்காரு? இது கனாத்திரம் உரைத்த காதைன்னு ஒன்று இருக்கு. சிலப்பதிகாரத்தில் நீங்கள் போய் படித்து பாருங்க. கனாத்திரம் உரைத்த காதை. அதில் ஒரு ஆணுக்கு 2 பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டிக்கு குழந்தை கிடையாது. ஸோ 2வது பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ இவங்க ஒரு நாள் அந்த ஹஸ்பண்டும் அந்த 2வது பொண்டாட்டியும் ஏதோ பக்கத்து கிராமத்துக்கு ஒரு விருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த குழந்தைய முதல் தாரத்திட்ட பாதுகாக்க சொல்லி விட்டு போவாங்க. அது பால் கொடுத்து படுக்க வைக்கும், குழந்தை செத்து போயிடும். அவள் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு பொறாமையில கொண்டுட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கோயிலாக தூக்கிட்டு போய் எல்லா சாமிகிட்டையும் வேண்டுவான். ஒரு சாமியும் உதவி பண்ணாது. கடைசியில் பாசண்ட சாத்தன் ஒரு ஐயனார், சாத்தன் தான் ஐயனார். அவர் கோயிலில் போய் படுத்து புலம்புவான். உடனே அந்த ஐயனார் அவரே ஒரு குழந்தைய வந்து இந்த பொண்ணு மாலதி கையில் வந்துச்சார். அந்த பொண்ணு பேர் மாலதி. அது கையில் குழந்தையா வந்துடுவார். இதை கொண்டு கொடுத்து தச்சுவா. அந்த குழந்தை 20 வயசு வரைக்கும் எல்லா கடமைகளையும் செய்து திரும்பவும் சாத்தனா போயிடும். இது சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஸோ இந்த சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம் பிரபலப்படுத்தின முதல் ஆள் இளங்கோவடிகள். அவருக்கு ப்ரைஸ் கொடுக்காம மெல்போர்ன் டைரக்டரை கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் 2014 தான் அதை கொண்டு வந்தார். ஓகே. நிறைய குழந்தைகள் டாக்டருக்கு தெரியாது, தெரிஞ்சால் அதே சொல்லியிருப்பாங்க. ஓகே சார். ஏன்னா அதாவது வந்து குழந்தைகளுக்கு மாற்று உணவை என்ன கொடுக்கணும், பால் ஏன் கொடுக்கவே கூடாதுன்றதை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. நல்லா ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Arc, ranked number 18 in India by IIRF. GRT शुभ आरंभम. GRT Jewelers.